சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அண்ணி, இரவு 2ஆம் ஜாமம் தொடங்கிவிட்டது. இன்னும் தூக்கம் வரவில்லையா? என்ன கேள்வி கேட்கிறாய் தாமரை? உன் அண்ணன் இன்னும் வரவில்லையே என்று நினைத்து நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ உறக்கத்தை பற்றி பேசுகிறாயா? அண்ணி, அண்ணன் இரவில் மிகவும் தாமதமாக வருவதும் சில நாட்கள் வராமலேயே இருப்பதும் அடிக்கடி நடக்கக்கூடியதுதானே? இருந்தாலும் இன்று வருவதாக சொல்லிவிட்டு தானே சென்றார். அப்படி சொல்லிவிட்டு சென்ற எத்தனையோ நாட்கள் வராமல் இருந்திருக்கிறாரே. நாளை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று பல நாட்கள் கடந்தும் வந்திருக்கிறாரே. அதெல்லாம் வேறு விஷயம் தாமரை. இன்றைய நிலைமை உனக்கு புரியவில்லை. எதை சொல்கிறீர்கள் அண்ணி? நான் கண்ட கனவு அது கனவல்ல, வரப்போகும் ஆபத்தின் எச்சரிக்கை. அதனால்தான் அவர் வர தாமதமாகும் ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு யுகமாக இருக்கிறது. எங்கு சென்றாரோ, எப்படிப்பட்ட ஆபத்தில் சிக்கிக் கொண்டாரோ என்று என் நெஞ்ச பதறுகிறது. இவ்வளவு காலம் அண்ணனோடு வாழ்ந்தும் தாங்கள் இப்படியெல்லாம் பேசுவது வியப்பாக இருக்கிறது. அண்ணன் ஒரு மாவீரர் என்பது உங்களுக்கு தெரியாதா? எத்தனை பேர் சூழ்ந்து வந்தாலும் எளிதில் அவர்களை தாக்கிவிட்டு வருவார் என்று தாங்கள் அறிய மாட்டீர்களா? அவ்வளவு ஏன், எதிரி படையினர் தங்களை இழுத்து சென்ற போது அண்ணன் தனி ஒருவராக நின்று அத்தனை பேரையும் வெட்டி சாய்த்ததாக சொன்னீர்களே, அதை மறந்து விட்டீர்களா? அதெல்லாம் இல்லை என்றா நான் சொன்னேன். ஆனால் இன்று நான் கண் மூடும் போதெல்லாம் அந்த கனவு காட்சியே என் முன்னால் வந்து நிற்கிறதே. நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியோடு சொல்கிறேன், அவருக்கு ஏதோ நேர்ந்து விட்டது. அதனால் தான் இன்று எனக்கு இப்படி ஆகிறது. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இல்லை, இனிமேல் ஒரு கணம் கூட என்னால் இங்க இருக்க முடியாது. அண்ணி, எங்கே போகிறீர்கள்? என் கணவரை நான் தேட போகிறேன். வேறு யாருக்கும் அந்த அக்கறை இருப்பதாக தெரியவில்லையே. அண்ணி, இன்று உங்களுக்கு என்னவாயிற்று? இரவு முழுவதும் நமது வீரர்கள் காட்டில் சுற்றி சுற்றி வந்து காவல் புரிகிறார்கள். அமைச்சர் செந்தலையார் இரவெல்லாம் உறங்காமல் காட்டில் திரிந்து கொண்டிருக்கிறார். கோட்டை முழுவதும் வேட்டையாடுபவர் போல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம் ஏதேனும் பிரச்சனை என்றால் சும்மா இருப்பார்களா? இல்லை, இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எல்லாருமாக சேர்ந்து என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். அப்படியெல்லாம் இல்லை அண்ணி. இல்லை, நான் நம்ப மாட்டேன். நான் போகிறேன், நான் போகிறேன். அண்ணி, அண்ணி, அமருங்கள். மீண்டும் நெஞ்சு வலி வந்து விட்டது, பார்த்தீர்களா? அல்லி, இளவரசியார், நீ சென்று உடனே வைத்தியரை அழைத்து வா. உத்தரவு. அண்ணி, இதை பருகுங்கள். அண்ணி, தயவு செய்து ஓய்விடுங்கள். இத்தனை நாட்கள் கட்டிலேயே முடங்கி கிடந்த நீங்கள் இப்பொழுதுதான் எழுந்து நடக்கும் அளவிற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இப்படி உறங்காமல் இருந்து உங்கள் உடம்பை கெடுத்துக் கொள்ள வேண்டுமா? ஓய்விடுங்கள் அண்ணி.
இளவரசியாரே, வைத்தியர் அவரது அறையில் இல்லை. ஆ, இல்லையா? இந்த அர்த்த ஜாமத்தில் எங்கு சென்றிருப்பார்? அதுவா இப்போது முக்கியம்? நான் உன் அண்ணனை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு உடனே புறப்பட வேண்டும். அண்ணி, இப்பொழுது 3ஆம் ஜாமம் தொடங்கிவிட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் விடிந்துவிடும். அப்பொழுது நான், நீங்கள், செந்தலையார், விருமன், இன்னுமுள்ள நமது வீரர்கள் அனைவரும் சென்று தேடலாம். நாம் போக வேண்டும் என்பது கூட இல்லை. செந்தலையாரிடம் தங்கள் நிலையை சொல்லிவிட்டால் இங்குள்ள முக்கியமான வீரர்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டு விடுவார். நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது தாமரை. அண்ணி, சற்று நேரம் படுத்து ஓய்விடுங்கள். அனைத்தும் சரியாகிவிடும். உறங்குங்கள் அண்ணி. கவனமாக. அண்ணன் ஏன் இன்னும் வரவில்லை? அவர் எங்கு சென்றிருப்பார்? மலர்கொடி, என்னமாயிற்று அத்தை? ஒன்றுமில்லை. யார் கண்ணிலும் பட்டுவிடக்கூடாது என்று பயம்தான். என்ன அத்தை இது? தங்களை கண்டுதான் மற்றவர்கள் பயப்படுவார்கள். தாங்களே பயப்படுவதை காணும் போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. எல்லாம் உனக்காகத்தான். நீ விரும்பியோரோடு சென்று நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்ன இப்படி கேட்கிறாய்? மணிமாறனோடு நீ எங்காவது சென்று விடு என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லவா? உரிய நேரம் வரும்போது நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்றும் சொன்னேன் அல்லவா? ஆமாம். அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது. அரண்மனையில் மன்னர் முதலான அனைவரும் இப்போது வெவ்வேறு பணிகளில் ஈடுபட்டிருப்பதால் உன்னை பற்றிய சிந்தனை யாருக்கும் இருக்காது. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு நீ எங்காவது சென்று விடலாம் மலர்கொடி. அத்தை, எனக்கு பதட்டமாக இருக்கிறது. என்னம்மா சொல்கிறாய்? நெஞ்சு படபடவென அடித்துக் கொள்கிறது. கை கால்கள் எல்லாம் நடுங்குகிறது. நாம் இன்னொரு நாள் சற்று யோசித்து பிறகு செய்யலாமே. பார்த்தாயா, உன் காதலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவோ திட்டமிட்டு இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். கடைசி நேரத்தில் இப்படி பின்வாங்குகிறாயே. அதற்கு இல்லை அத்தை. போதும். சிறு பெண்ணை நம்பி இப்படி பெரிய காரியத்தில் ஈடுபட்டது தவறு என்று நினைக்கும்படி செய்து விட்டாயே. இந்நேரம் நான் குறிப்பிட்ட இடத்தில் மணிமாறன் வந்து நின்று கொண்டிருப்பார். நீ இப்போது அங்கு போகாவிட்டால் நீ அவரை ஏமாற்றி விட்டதாக நினைத்து மனம் நொந்து எங்காவது போய்விடுவார். அதன்பின் அவர் உன் கண்ணிலேயே படமாட்டார். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் நேர்ந்து விடக்கூடாது. அவரை பிரிந்து என்னால் வாழ முடியாது. அவரை பிரிந்து உன்னால் வாழ முடியாது என்று சொல்கிறாய் அல்லவா? பிறகு ஏன் உனக்கு இவ்வளவு தயக்கம்? அவரை பிரிந்திருப்பது என்பதை என்னால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியும். வா மாதுரி, சரியான நேரத்தில் வந்தாய். மலர்கொடி, நீ உடனே புறப்படு. மணிமாறன் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்ல நான் மாதுரியை உன்னுடன் அனுப்பி வைக்கிறேன். இவளுடன் சென்று நீ உன் காதலரோடு இணைந்து கொள். இதுதான் சரியான சமயம். மாதுரி, இதை பெற்றுக்கொள். என்ன இது? இப்போது உள்ள சூழ்நிலையில் நீங்கள் சோழ நாட்டில் இருக்க முடியாது, பாண்டிய நாட்டிற்கும் செல்ல முடியாது. அதனால் புதிதாக செல்லும் இடத்தில் புது வாழ்வு தொடங்க பொருள் வேண்டுமல்லவா? புரியவில்லை அத்தை. புரிய வைக்கிறேன். இப்போது புரிகிறதா? நீயும் மணிமாறனும் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இதை வைத்து சமாளித்துக் கொள்ளலாம். பெற்றுக்கொள்.
ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு அற்புதமாக செய்கிறீர்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. நன்றியெல்லாம் எதற்கம்மா? நீயும் என் மகள் போல்தான். உன் மனம் போல் மாங்கல்யம் பெற்று உன் காதலனோடு நீ இன்பமாக வாழ வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும். அத்தை, என்னம்மா? எல்லோரையும் பிரிந்து செல்வதை நினைத்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. சிறிது காலம்தானே, பிறகு பதட்டம் நீங்கிவிடும். அதற்கு பின் நானே நீங்கள் வாழும் இடத்திற்கு வந்து மேளதாளங்களோடு உங்களை அழைத்து வர மாட்டேனா? அத்தை, தாங்கள் சொல்வது நடக்குமா அத்தை? ஏன் நடக்காது? இதையெல்லாம் செய்த என்னால் அதை மட்டும் செய்ய முடியாதா என்ன? மலர்கொடி, நீ சீக்கிரம் புறப்படு. மணிமாறன் உனக்காக காத்திருப்பார். மாதுரி, மலர்கொடியை பத்திரமாக அழைத்துச் சென்று மணிமாறனிடம் சேர்த்துவிடு. எச்சரிக்கை. கவலை வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். வாருங்கள் இளவரசி. சீக்கிரம் புறப்படு. வருகிறேன் அத்தை. போ. உன்னோடு சேர்ந்து இத்தனை காலம் உன் வளர்ப்பு தந்தை மாமன்னர் கரிகாலன் கட்டிக்காத்த மானம் காற்றில் பறக்கப் போகிறது. மலர்கொடி, ஏன் இவ்வளவு தாமதம்? நான் என்ன செய்வது? அத்தையார் வந்து யாரோடு இணைந்து எப்படி போக வேண்டும் என்று கூறினார். பிறகுதான் என்னால் வர முடிந்தது. நான் எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன் தெரியுமா? நீங்கள் ஆண் பிள்ளையானதால் உங்களை யாரும் கண்காணிக்க மாட்டார்கள். அதிலும் அரசரின் விருந்தினராக வந்திருப்பவர் என்பதால் எங்கும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். என் நிலை அப்படியா? ஒருவர் கண்ணில் பட்டாலும் அரசரின் அந்தப்புறத்திற்கு செய்தி பறந்துவிடும். அதன் பிறகு என்னால் வரவே முடியாது. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். இது என்ன? நாம் போகும் இடத்தில் நமது வாழ்வை தொடங்குவதற்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பொருள் வேண்டும் அல்லவா? அதற்காக அத்தையார் தான் இதை கொடுத்து அனுப்பினார். ஆஹா மலர்கொடி, உன் அத்தை மிகவும் சாமர்த்தியசாலிதான். ஆரம்பத்தில் நான் அவரை பற்றி சந்தேகப்பட்டது தவறு என்பது இப்போதுதான் புரிகிறது. அவர் ஒவ்வொன்றையும் முன்கூட்டியே சிந்தித்து திட்டமிட்டு செய்கிறார் என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. எதை பற்றி சொல்கிறீர்கள்? இதோ இதையே எடுத்துக்கொள்ளே. போகும் இடத்தில் இது நமக்கு மிகவும் பயன்படும். ஏனென்றால் இனி நாம் சோழ நாட்டில் இருக்க முடியாது. எங்கு போய் மறைந்து கொண்டாலும் கண்டுபிடித்து விடுவார்கள். பாண்டிய நாட்டிற்கும் செல்ல முடியாது. சோழ ராஜகுமாரியை காணவில்லை என்ற செய்தியோடு அந்த கணம் முதல் மணிமாறனையும் காணவில்லை என்ற செய்தி பாண்டிய நாட்டில் உள்ளவர்களுக்கு தெரிந்தால் ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பது போல் என்ன நடந்திருக்கும் என்று கணித்து பார்ப்பது எளிதாகிவிடும். சோழ ராஜகுமாரியை கொண்டு சென்ற படைத்தலைவனை விட்டு விடுவார்களா? இரு பேரரசர்களுக்கும் துரோகம் செய்த ராஜ துரோகியை கழுவில் ஏற்றி விடுவார்கள். ஏன் இப்படி பயப்படுகிறாய்? அங்கு போவதால் இவ்வளவு ஆபத்து இருக்கிறது. அதனால் அங்கு போக முடியாது என்று சொல்ல வந்தேன். ஆமாம் ஆமாம், சோழ நாட்டிலும் இருக்க முடியாது, பாண்டிய நாட்டிற்கும் போக முடியாது என்றால் நாம் வேறு எங்குதான் செல்வது? உலகம் என்பது இந்த இரண்டு பேரரசுக்கு உட்பட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இவர்களுக்கு சொந்தமான சேரநாடு இல்லையா? இவர்கள் மூவருக்கும் கட்டுப்படாத குறுநில மன்னர்கள், வேளிர் குடியினர் என்று எத்தனையோ பேர் பரந்த பூமியில் நிறைந்திருக்கிறார்களே. அதில் ஏதேனும் ஓரிடத்திற்கு போகலாம்.
நாம் இப்படியே இங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தால் யாராவது பார்த்து விடுவார்கள். சீக்கிரம் புறப்படலாம். சரி, செல்வோம். அண்ணா, அண்ணன் தான். மணிமாறன் என் நண்பன் தான். நீங்கள் இருவரும் இந்த நேரத்தில் இங்க என்ன செய்கிறீர்கள்? அண்ணா, அது 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 வந்து அது ஒன்றுமில்லை கிள்ளிவிளவா. திடீரென்று உங்கள் அத்தையார் மங்கம்மா அவர்கள் என்னை தேடி வந்தார்கள். மாலை கோட்டைக்கு வெளியே சங்கமத்துறையில் உலாவுவதற்காக இளவரசியுடன் என் மகள் பூங்கோதையும் சில தோழிகளும் சென்றார்கள். எப்படியோ மலர்கொடி அவர்களிடமிருந்து பிரிந்து சென்று விட்டாள். என் மகள் வந்து அதை சொன்னபோது, இளவரசிக்கு வர தெரியாதா என்ன? எப்படியும் வந்து விடுவாள் என்று அலட்சியமாக இருந்து விட்டேன். இன்னும் அவள் வரவில்லை என்பது இப்போதுதான் தெரிந்தது. நீ போய் எப்படியாவது மலர்கொடியை தேடி கண்டுபிடித்து அழைத்து வா என்று என்னிடம் கூறினார்கள். தளபதி, கோட்டை தலைவன் இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு உன்னிடம் வந்து ஏன் சொல்ல வேண்டும்? அதையும் நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு தங்கள் அத்தையார், நான் அவரிடம் சொன்னால் விஷயம் பெரிதாகிவிடும், இளவரசியை காணவில்லை என்ற பரபரப்பு ஏற்பட்டு எல்லோருக்கும் பரவிவிடும், அதனால்தான் உன்னிடம் சொல்கிறேன் என்றார். அதன்படி நான் இவர்களை தேடி வந்த போது இவர் இங்கு நின்றார். பார்த்து அழைத்து கொண்டு புறப்பட்டேன். ஏன் மலர்கொடி, நீ கோட்டை வாசலுக்கு சென்று இருந்தால் அவர்கள் உன்னை கண்டு வணங்கி வரவேற்று உள்ளே அழைத்து போயிருப்பார்களே. நீ ஏன் இங்கு வந்து நிற்க வேண்டும்? அது நான் இப்படி தோழியரை பிரிந்து தனியே வந்து விட்டேன். என்னை உள்ளே அனுப்புங்கள் என்று அவர்களிடம் கேட்க வெட்கமாக இருந்தது. ஆமாம், அது என்ன? இங்கே நடந்து வரும்போது கீழே விழுந்து கிடந்தது. எடுத்து பார்த்தால் நவரத்தினங்கள் பதித்த ஆபரணங்கள். யார் எடுத்து போனார்கள், எப்பொழுது இங்கு போட்டார்கள் என்று தெரியவில்லை. களவாடி கொண்டு செல்ல முயன்றவர்கள் வழியில் பிடிபட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் போட்டுவிட்டு போயிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். இனி நீ என்னுடன் வரலாம் அல்லவா? இல்லை, மணிமாறனோடு தான் போக வேண்டுமா? இல்லை இல்லை, என் அண்ணன் இங்கு வந்த பிறகு இன்னொருவரோடு நான் ஏன் போக வேண்டும்? தங்களுடனேயே வந்து விடுகிறேன். வா, போகலாம். என்ன மணிமாறா, நீ எங்களோடு வருகிறாயா அல்லது வந்த வழியே திரும்பிச் செல்கிறாயா? அப்படி செல்வதுதான் நல்லது. நீ வா.